இதுக்கெல்லாம் கூழ ஆக்குறது பெரிய பெரிய பானை. இந்த இடத்துல எப்படி இறக்கி எப்படி குடும்பம் நடத்தணும் பாருங்க. இதெல்லாம் வந்து அழகழகா இப்ப கட்டி விட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ அடுப்பு மட்டும்தான். கூழ் பானை இங்க இறக்கி வச்சிருவோம், இன்னொரு பானை அப்படி இறக்கி வைப்போம். சாணியும் களிமண்ணும் தான். ஆமா, அதே மாதிரி இந்த உரை இந்த வருஷம் ஃபுல்லா அண்டா தட்டு அண்டா தண்ணி வந்து இந்த ஊருக்கு வந்து குளத்து தண்ணி தான். குளத்து தண்ணி தான். தூக்கி அந்த 2 அண்டால வச்சிருப்போம், பெரிய பெரிய டேசால வச்சிருப்போம். இந்த மூலையில மட்டும்தான் உப்பு பானை, பெரிய பானை. இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணாங்க. அப்ப அம்மா கூட ஒரு பிளாஸ்டிக் இதுல பானையில தான் வச்சிருப்போம். அம்மா வந்து பிளாஸ்டிக் இது மாதிரி நம்ம இப்ப இது மாதிரி வருதே, கேன் மாதிரி பெரிய கேன் மாதிரி வருதே, அதுல வாய் நல்லா ஃபுல்லா அறுத்து விட்டுட்டு அதுல போட்டு இது போட்டு அந்த மூடி. பானை தான் எங்களுக்கு, பானையில தான் வச்சிருப்போம். இது வர இதுல இருக்கும் 50 கோழிக்கு உள்ள பூந்துங்க முட்டை இட்டுட்டு எல்லா லட்சுமியும் இருந்தது. இப்போ அந்த லட்சுமி வந்து சரி பண்றதுக்கு என்னைக்கு கடவுள் கொடுப்பாங்க. சாமி ரூம் அடுத்து சரி வேணாம், இந்த சாமி ரூம் அங்கதானே இருக்குது, அதனாலதான் அப்படியே விட்டுட்டாங்க. இதுதான் வந்து பூஜை ரூம். இதுதான் இந்த பூஜை ரூம் தான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி எல்லாரும் வந்து என்னது முதல் இரவு இந்த வீட்டுலதான் ஸ்கிரீன் போட்டு மூடிட்டு இதுலதான் முதல் இரவு எல்லாரும் எங்க அக்காவுக்குல இருந்து எங்க அண்ணனுக்குல இருந்து எங்க அம்மாவுக்கு இருந்து எங்க பெரிய அக்காவுக்கு எனக்கு எல்லாருக்கும் இந்த ரூம்ல தான் பூஜை ரூம் தான். வாழ்ந்தோம்மா நாங்க. மாதம் வீடு எந்த மருமும் வாங்கி தர மாட்டோம். பானை சத்துல தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வீடு வாழ்ந்தோம்மா நாங்க.